சென்னை மௌலிவாக்கத்தில் விதிமுறை மீறி கட்டப்பட்டிருந்த 11 மாடி கட்டிடம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் இன்று இடிக்கப்படுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர்கள் லாவண்யா, குதுப்தீன் மற்றும் சஞ்சீவி அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. அவர்களிடம் தொடர்ந்து கேட்கலாம். சஞ்சீவி, இந்த கட்டிடம் இடிப்பதற்கான தாமதம் ஏற்பட காரணம் என்ன? அதை பத்தி விரிவா சொல்லுங்க. மஞ்சு, இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 2:30 மணிக்கு மேல், அதாவது 3 மணிக்கு தொடங்கி 3:30 மணிக்குள் இடிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக வந்த தகவலின்படி இந்த கட்டிடமானது 5 மணிக்கு இடிக்கப்படும் என்று தகவல்கள் கூறப்படுகிறது. இந்த தகவலும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. ஏனென்றால் இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியை பொறுத்தவரை மழை பெய்து வந்தது. குறிப்பாக இன்று காலை சில நேரங்களில் கனமழை கூட பெய்தது. இதனால் உள்ளே இருந்தக்கூடிய மருந்துகள் வெளியே வந்து விட்டதாகவும், அதனால் மறுபடியும் சில விஷயங்களை மாற்றி வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் எதுவும் வரவில்லை. ஆனால் இப்போதைய நிலைமைப்படி கிட்டத்தட்ட இப்போது போக்குவரத்தும் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை 11 மணிக்கே போரூர் முதல் குன்றத்தூர் வரை செல்லும் சாலையானது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்தது. வாகனங்கள் ஏதும் வர அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த அரை மணி நேரமாக இந்த இடத்தில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. அதாவது ஒரு வழி பாதையாக போரூர் முதல் குன்றத்தூர் செல்லும் பாதை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் இதிலிருந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு இது நடக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தாமதம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மஞ்சு, சென்னை மௌலிவாக்கம் கட்டிடம் இடிப்பு சம்பந்தமான விரிவான தகவல்களை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி.